அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி வதக்கு சட்னி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் போட்டு அதோட வதக்கிக்கணும். ஒரு 4 தக்காளி அதையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். 6-7 பட்டை மிளகாய் அதையும் அதில் போட்டுக்கணும். பிறகு சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கொடைய வதக்கிக்கிறோம். வதக்குனதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பிறகு புதுசாக வச்சுருக்க இட்லி மாவு ஒரு கரண்டி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். பழைய மாவு போடக்கூடாது, புது மாவு தான் போட்டுக்கணும். பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அந்த எண்ணெயில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். முதலே கருவேப்பிலை போட்டிருக்கணும். கடுகு வெடித்த பிறகு நான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த இட்லி மாவை அதில் ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு சட்னி இறக்க வேண்டியதுதான். இப்போ சூப்பரான இட்லி மாவை வச்சு வித்தியாசமான முறையில் செஞ்ச தக்காளி சட்னி தயார். இந்த சட்னியை நீங்களும்